பிஜேபி எல்லாத்துக்கும் காவி சாயம் பூசுது அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டே இருப்போம். இப்ப சமீபத்துல எதுக்கு காவி சாயம் பூசியிருக்காங்க தெரியுமா? காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கே காவல்துறையினர் டியூட்டில இருக்காங்க. காவல்துறையினர் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? போலீஸ்காரங்கன்னா காக்கி உடை தானே, சீருடை தானே போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா காசி விஸ்வநாதர் கோயில்ல இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு என்ன ட்ரெஸ் தெரியுமா? காவி உடை, காவி குர்தா, காவி பேண்ட், காவி சுடிதார், இதுதான் அவங்களோட சீருடையா இருக்கு. அதை தவிர அங்கவஸ்திரம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கணும் கழுத்துல, நெத்தியில திருநீற்று பட்டை போட்டிருக்கணும். இது மட்டும் இல்ல, அவங்க வர்ற பக்தர்களுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்லி ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி வணங்கி வரவேற்கணுமா. என்னங்க இது? போலீஸ்காரங்களை போய் இப்படியாக பண்டிதர்கள் மாதிரி அல்லது பூஜாரி மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கான மரியாதையை இழக்க செய்வது அல்லது அந்த வேலைக்குரிய கம்பீரத்தை, கண்ணியத்தை இல்லாமல் ஆக்குவதை ஒன்றைத்தான் பிஜேபி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இந்த யூனிஃபார்ம் மாற்றம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம்.